ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டே 9 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த யூனிட் 6ல் மென்ஷன் பண்ணி இந்த பார்ட்ஸ் என்னால் படிக்க முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டேன். ஸோ இது வந்து டே 10க்கான ஷெடியூல். ஸோ நான் திரும்ப சிம்பிளிஃபிகேஷன் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்னா, அதில் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. கொஞ்சம் ஸ்பீடாக கவர் பண்ணணும் சம்ஸ் எல்லான்றதுக்காக நான் திரும்ப சிம்பிளிஃபிகேஷனே இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கிறேன். அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும், அது அப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அது பார்க்கணுன்னு இருக்கிறேன். யூனிட் 6 நான் வந்து ரிவிஷன் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து பெரியார் அவங்களோட தனிப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ இன்னைக்கு படிக்காத விஷயத்த நாளைக்கு படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணணும் யூனிட் 6ல். ஸோ நான் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபாலோ பண்ணுவேன்னா, யூடியூப்பு ப்ளஸ் சாட் ஜிபிடியில் வந்து டாபிக் நேமை போட்டு ரிலேட்டட் பிஒய்க்யூனே போட்டு நான் தேடுவேன். இல்லைனா செட் மீ 50 மார்க்ஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுவேன். ஸோ நீங்களும் வேணாலும் சாட் ஜிபிடி ட்ரை பண்ணலாம். ஸோ இது பெர்ப்ளெக்சிட்டி, இதுவும் சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ ஆப் தான். ஸோ நான் வந்து மெட்டா ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன், சாட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ரெண்டுமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு புது ஏஐ ஆப்புன்னு சொன்னதுனால நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி ஒரு 3 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து நான் இன்னும் நல்ல ரிவ்யூ சொல்கிறேன். பட் இது வந்து ஏர்டெல் யூஸருக்கு வந்து இந்த ஆப் வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால தான் நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ யாராவது இருந்தீங்கன்னா, இல்லை ஏற்கனவே இதை யூஸ் பண்ணுறவங்க இதை இன்னும் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸாக வந்து சூசைட் பண்ணிக்கிற நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸாம் நான் கஷ்டமாக பண்ணிட்டேன், டஃப்பாக வந்துச்சு, என்னால் கிளியர் பண்ண முடியாதுன்றதுக்காகலாம் சூசைடு வந்து ஒரு முடிவு கிடையாது. ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலைன்றதுக்காக சூசைட் பண்ணிக்கிற நீங்கள் எப்படி எக்ஸாமை பாஸ் பண்ணி அந்த வேலையை கிடச்சதுக்கப்புறம் வரப்போகிற சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எனக்குள்ளே ஓடுற ஒரே விஷயம் அது மட்டும் தான். எக்ஸாம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலை வாங்கிட்டு அந்த வேலையால் வரப்போகிற கஷ்டத்தையே எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? இவ்வளோ வீக் ஹார்ட்டடாக இருக்கிறவங்க எப்படி இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளே வந்தாங்கன்ற மாதிரி எனக்கு இருக்குது. நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லலாம். பட் முடிவில் வந்து ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கிறவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. என்னோட ஒரே ஒரு அட்வைஸ், சூசைட் வந்து லாஸ்ட் கிடையாது. சூசைட் பண்ணோன்னா தினைக்கும் 1000 பேர் சூசைட் பண்ணலாம். ஆனால் எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுவேன், எனக்கு கிடைக்காதுன்ற ஒரு ரீசனுக்காகலாம் பண்ணிக்காதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. கடவுள் இருக்கிறாரு, நம்மளை அவர் பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு மூவ் ஆன் பண்ணுங்கள்.